Hi students, this is Alex here. இந்த வீடியோவில் கிளாஸ் 11ஓட கிரியேட்டிவ் கொஸ்டின் ப்ராபர்ட்டி சாப்டர்லேருந்து பார்க்க போகிறோம். ஸோ கிரியேட்டிவ் கொஸ்டின் அப்படின்னும் போது நம்மளோட டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற கான்செப்டை பேஸ் பண்ணியோ இல்லை டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள் சம்ஸை பேஸ் பண்ணியோ சில வேல்யூஸை மாற்றியோ இல்லை சில கான்செப்டை கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணியோ கேட்டிருப்பாங்க. நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற கான்செப்ட் வந்து நம்ம தரோவாக இருந்தால் கிரியேட்டிவ் கொஸ்டினை அதே மாதிரி ஈஸியாக நம்ம ட்ரை பண்ணலாம். நம்ம பேஸ் தியரத்தை ஆல்ரெடி டெக்ஸ்ட் புக்கில் நம்ம கிளியராக படிச்சிருப்போம். ஸோ அதில் எப்படி ஃபார்முலா எழுதணும், அந்த கொஸ்டினுக்கு வேல்யூஸ்லாம் எப்படி எழுதணும் அப்படின்றதெல்லாம் நம்ம அந்த எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதை நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கோட படிச்சிருந்தோம் அப்படின்னா அதே அப்ரோச்சில் இந்த சம்ஸை வந்து ஈஸியாக நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ சப்போஸ் இந்த பேஸே நம்ம கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட் புக்கை முதல்ல தரவு பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து ஈஸியாக போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த கொஸ்டினில் என்ன இருக்குன்னு பாருங்கள். A doctor is to visit a patient. From the past experience, it is known that probably that he will come by train, bus, scooter or by other means அப்படின்னு சொல்லி இந்த ப்ராபர்ட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு டாக்டர் வந்து பேஷண்ட்டை பார்க்கறதுக்கு ட்ரெயினில் வர்றதுக்கு ப்ராபர்ட்டி. ஸோ இதை நம்ம எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் எப்படி போடுறோமோ அதே மாதிரியே நம்ம அப்ரோச் பண்ண போகிறோம். ஸோ ட்ரெயின் அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம்னா டி அப்படின்னு எடுத்துட்டோம்னா ப்ராபர்ட்டி ஆஃப் கம்மிங் இன் ட்ரெயின் அப்படின்றது பி ஆஃப் டி. ஸோ அந்த வேல்யூ வந்து 3/10 அப்படின்றது கொஸ்டின்லேருந்து நான் எடுத்துக்கிட்டேன். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, பஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பி ஆஃப் பி பஸ் அப்படின்னும் போது அது 1/5. ஸ்கூட்டர் அப்படின்றத நம்ம எஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ பி ஆஃப் எஸ் அப்படின்றது 1/10. அண்ட் அதர் மீன்ஸ் அப்படின்றத நான் இப்போதைக்கு ஓ அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ 2/5. ஸோ கொஸ்டின்ல இருக்க வேல்யூஸை நம்ம எப்படி நேம் பண்ணணும் அப்படின்றத நம்ம கிளியரா புரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ அடுத்தது the probabilities that he will be late are அப்படின்னு கொடுத்துருக்காங்க. and if he comes by train, bus and scooter, but if he comes by other mean he will not be lateன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ட்ரெயின்ல வரும்போது லேட்டா வர்றதுக்கு ப்ராபபிலிட்டின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இது எப்படி நேம் பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ ட்ரெயின்ல வர்றதுனால நமக்கு ட்ரெயின்ல வராங்கன்றது ஃபர்ஸ்ட் தெரியும். ட்ரெயின்ல வரும்போது லேட்டா வர்றதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி அப்படின்றத நம்ம பி ஆஃப் எல்/டின்னு எடுத்துக்கணும். நம்ம லேட்ன்றது எல்னு எடுத்துக்கோம். ஸோ இங்கே வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/4 இருக்கு. 1/4 எடுத்தாச்சா. அடுத்தது பி ஆஃப் அடுத்தது என்னது, பஸ். ஸோ பஸ்ஸில் வரும்போது லேட்டாக வர்றதுக்கு ப்ராபபிலிட்டி. ஸோ இதை வந்து எல்/பி அப்படின்னு நேம் பண்ணணும். ஸோ 1/3. அடுத்தது ஸ்கூட்டர். ஸோ ஸ்கூட்டரில் லேட்டாக வர்றதுக்கு ப்ராபபிலிட்டி அப்போ வந்து எல்/எஸ் அப்படின்னு நம்ம எடுப்போம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 1/12. அண்ட் இஃப் ஹி கம்ஸ் பை அதர் மீன்ஸ் ஹி வில் நாட் பி லேட்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ பி ஆஃப் எல்/ஓ அப்படின்றது வந்து 0. அதாவது வேற ஏதாவது மீன்ஸ் வந்தால் லேட்டாக வரலன்னு சொல்லியிருக்காங்க. ஹி வில் நாட் பி லேட் அப்படின்னா லேட்டாக வரலை அப்படின்னா லேட்டாக வர்றதுக்கு ப்ராபபிலிட்டி 0. இப்போ அடுத்து ஃபர்தராக என்ன கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க பாருங்க கொஸ்டின்ல. when he arrives he is late. ஸோ இந்த டாக்டர் வரும்போது லேட்டா வராரு. ஸோ லேட்டா வந்திருக்காரு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ நம்ம வாட் இஸ் த ப்ராப்ளம் தட் ஹி கம்ஸ் பை ட்ரெயின் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்ன தெரியுமோ அது வந்து இப்படி டினாமினேட்டர் ஸ்லாஷுக்கு கீழே இருக்கும். ஸோ லேட்டா வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு. என்ன கண்டுபிடிக்கணுமோ அது மேலே வரணும். ஸோ வாட் இஸ் த ப்ராப்ளம் தட் ஹி கம்ஸ் பை ட்ரெயின். ஸோ டி வந்து மேலே வரும். ஸோ இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம பேஸ் தியரம் டெக்ஸ்ட் புக்கில் கிளியராக பார்த்துட்டோம். இந்த ஃபார்முலாஸ்லாம் எப்படி எழுதணும் அப்படின்ற மெத்தட்லாம் நான் சொல்லியிருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு பி ஆஃப் மேலே இருக்கிற வேரியபிளை ஃபஸ்ட் எழுதணும். இன்டூ இதோட ரெசிப்ரோக்கல் எழுதணும். அதாவது எல்/டி. ஸோ இது ஃபார்முலா எழுதுறதுக்குன்னு ஒரு அப்ரோச் இருக்குது. ஸோ அதை நான் வந்து எல்லா சம்லையும் சொல்லியிருப்பேன். ஸோ இங்கேயும் மறுபடியும் சொல்கிறேன். நமக்கு என்ன வேரியபிள் இருக்கோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. டி/எல் இருக்கு. அப்போ பி ஆஃப் டி தனியாக எழுதிட்டு இன்டூ அதோட ரெசிப்ரோக்கல்னா எல்/டி. இப்போ ஹோல் டிவிஷன் போட்டுட்டு இப்போ இந்த 4 ஆப்ஷனுக்கும் தனித்தனியாக இதே மாதிரி எழுதணும். அதாவது பி ஆஃப் டி இன்டூ பி ஆஃப் எல்/டின்னு ட்ரெயினுக்கு போட்டாச்சு இல்லையா. இப்போ அடுத்து பஸ்ஸுக்கு போடணும். ஸோ பி ஆஃப் பி இன்டூ பி ஆஃப் எல்/பி. அதே மாதிரி ஸ்கூட்டருக்கு போடணும். பி ஆஃப் எஸ் இன்டூ பி ஆஃப் எல்/எஸ். அண்ட் அடுத்தது பி ஆஃப் ஓ இன்டூ பி ஆஃப் எல்/ஓ. இதுக்கப்புறம் நம்மகிட்ட எல்லா வேல்யூஸுமே இருக்கு. அப்படியே சப்ஸ்டிடியூஷன் தான் பண்ண போறோம். ஸோ பி ஆஃப் டி வந்து பார்த்தீங்கன்னா 3/10 அண்ட் பி ஆஃப் எல்/டி வந்து 1/4. ஸோ 3/10 இன்டூ 1/4. மறுபடியும் டினாமினேட்டர் வரும்போது
இந்த டேர்ம் வந்து ஆஸ் இட் இஸ் அப்படியே வந்துடும். அதாவது 3/10 இன்ட்டு 1/4 ப்ளஸ் P of B வந்து பார்த்தீங்கன்னா 1/5, L/B வந்து 1/3. ஸோ 1/5 இன்ட்டு 1/3 ப்ளஸ் அடுத்தது P of S into P of L by S வந்து 1/10 into 1/12. ஸோ 1/10 into 1/12 ப்ளஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம P of other means வந்து 2/5, பட் லேட்டாக வர ப்ராபபிலிட்டி 0. ஸோ 2/5 into 0 அப்படின்னு வரும். ஸோ 2/5 into 0. எனவே அந்த ஹோல் டேர்ம் வந்து 0 ஆகிடும். ஸோ இப்போ நம்ம இதோட சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நியூமரேட்டரில் 3/40 ஹோல் டிவிஷன், ஃபர்ஸ்ட் டேர்ம் 3/40, செகண்ட் டேர்ம் 1/15, அடுத்தது 1/120, லாஸ்ட் டேர்ம் 0. இப்போ நம்ம இந்த டேர்ம்ஸுக்கு எல்சிஎம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. 40, 15 and 120 தான் எல்சிஎம். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து இன்டூ 3ன்னு போட்டிங்கன்னா 120 வந்துடும். அதே மாதிரி இதை இன்டூ 3ன்னு போட்டுக்கோங்க. இதை வந்து இன்டூ 8ன்னு போட்டால் 15 into 8 120. அதே மாதிரி இங்கேயும் இன்டூ 8 போடணும். ஸோ இப்போ நம்ம நியூமரேட்டர் 3/40 இருக்கு. டினாமினேட்டரில் ஒரே டினாமினேட்டர் 120ன்னு போட்டுட்டு நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னா 3 into 3 9 ப்ளஸ் 1 into 8 8, இது 1. இப்போ டோட்டலாக நமக்கு வந்து நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னா 3/40 இருக்கு. டினாமினேட்டரில் இதெல்லாம் ஆட் பண்ணும்போது 18/120. ஸோ இதை நம்ம ரெசிப்ரோக்கலாக எடுத்து நியூமரேட்டரில் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 3/40 into 120/18. ஸோ இந்த 0 கேன்சல் பண்ணலாமா? இப்போ 4 3s are 12. நியூமரேட்டரில் 3 into 3 9 இருக்கு, டினாமினேட்டரில் 18 இருக்கு. இதை நீங்கள் 9 டேபிளில் கேன்சல் பண்ணால் 1/2. ஸோ அவங்க கேட்ட ப்ராபபிலிட்டி வந்து 1/2. ஸோ இந்த பேஸ் தியரம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். நம்ம ஃபியூச்சரில் வந்து நம்ம டேட்டா சயின்ஸ் இதெல்லாம் படிக்கும்போது, இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் படிக்கும்போதோ, நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ராபபிலிட்டின்னு வரும்போது இந்த கான்செப்ட் வந்து நிறைய இடத்துல வரும். ஸோ அதனால் இதோட பேசிக்ஸை இப்போ தரவு பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நம்மளோட ஸ்டூடெண்ட் வந்து நம்ம சேனலில் படிச்சுட்டு காலேஜ் படிக்கும்போது இந்த டாபிக்லாம் வரும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குது, பேசிக் கிளியராக இருக்கிறனால காலேஜில் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யூஸ்வலாக சொல்லுவாங்க. ஸோ நீங்களும் அதே மாதிரி ஈஸியாக ஃபீல் பண்ணணும் அப்படின்னா பேசிக்காக நம்ம இந்த சம்ஸ் வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றத நல்லா ஸ்ட்ராங் பண்ணுங்க. இதுமாரி வெரைட்டி ஆஃப் நியூ சம்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்க. அப்போ கண்டிப்பாக வந்து நீங்கள் ஈஸியாக ஃபீல் பண்ணுங்க.